இப்போ பிபிடி தியரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி சரியா, அந்த ஏபிசியில் ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த இன்டர்செக்ட் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இது டிஇ இப்படி ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, இப்போ இது இந்த டிவைட் இருக்குது பார்த்தியா, இப்போ இந்த ஏபியை இந்த டிங்கிற பாயிண்ட்டு டிவைட் ஆகுது. அதே மாதிரி ஏசிங்கிற சைடை இந்த ஈங்கிற பாயிண்ட் வந்து டிவைட் ஆகுது. அப்படி இந்த டிவைட் பண்ணக்கூடிய டேர்மு இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறது தான் பிபிடி தியரம். இப்படி ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, அப்போ இது டிவைட் பண்ணணும் ஏபியை. இந்த டிவைட் பண்ணக்கூடிய பார்ட் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு டிவைட் ஆகிறது, இந்த சைடு டிவைட் ஆகிறது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறது தான் பிபிடி தியரம். ஓகேவா? இது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி சரியா, இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ஏபிசின்னு. அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் ஏடிஇன்னு சரியா. இது ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஃபஸ்ட்டு நம்ம சிமிலர்னு சொன்னோம்னா இந்த ப்ரூஃப்க்கு தேவையானது ஈஸியாக கிடச்சிடும். அதனால் இது ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு சொல்கிறோம். இப்போ சிமிலர்னு சொல்லணும்னா நமக்கு என்னென்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு மொத்தம் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள்ஸ் பாரு. இந்த ஆங்கிளும் சரியா, இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு டிரான்ஸ்வர்சல் இப்படி இருக்குன்னா, இப்படி உள்ள இப்படி இருக்கா, இப்போ இதில் ஒரு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இப்போ இந்த ஆங்கிள்ஸ் பார்க்குறோம். ஆங்கிள் பியும் இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டியும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏபிசியும் இந்த ட்ரையாங்கிளுங்கிறப்ப ஆங்கிள் ஏடிஇ ஆங்கிள் வந்து சென்டராக இருக்கணும் பிடி சரியா. இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, அதே மாதிரி தான் அடுத்தது ஆங்கிள் இயும் ஆங்கிள் சியும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் ஏஇடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிபி. இதை மாற்றி போட்டாலும் தப்பு கிடையாது சரியா. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே ஆங்கிள் ஏங்கிறது எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. ஏபிசி பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஏ காமன், சின்ன ட்ரையாங்கிளுக்கும் ஏ காமன். அப்போ 3 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் ஏடிஇயும் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிமிலர்னு சொல்லலாம். ஓகேவா? சிமிலராக இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ஏபிசி ஏடி எப்படி எழுதுறோன்னா இதே லைனில் வரணும். ஏபிசினா ஏடிஇ இப்படி வந்து இப்படின்னா அதுவும் இப்படி தான் இருக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இங்கே எழுதுகிறப்ப கொஞ்சம் உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சிமிலர் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ரெண்டு சைடு எடுத்திங்கன்னா இங்கேயும் இந்த ரெண்டு சைடு தான் எடுக்கணும். இது ரெண்டும் டிவைடு ஈக்குவல் டு அடுத்தது பிசி எடுத்திங்கன்னா இங்கே என்ன எடுப்பேன்? டிஇன்னு எடுப்பேன். அடுத்தது என்ன அப்படி எடுக்கலாம்? ஏபி பிசி எடுத்தாச்சு. இன்னொன்று ஏசி பை இங்கே எப்படி என்ன வரும்? ஏஇ.
இப்போ நம்ம ப்ரூஃபுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடி டிபி ஏஇ இசி தான். இந்த ஏசி ஏஇங்கிறது எதுவுமே வரல இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம், இது நமக்கு வேண்டாம். இந்த பார்ட்டை விட்டுட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஏபி இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏபி இந்த ஃபுல் லைனை, இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய லைனை எப்படி எடுத்துக்கலாம்? ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாமா? இப்போ இந்த ஃபுல் லைன் எப்படி எழுதலாம்? ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாம். பை கீழே இருக்கக்கூடிய ஏடி அப்படியே வரும். அதே மாதிரி பிசி தான் நமக்கு தேவையில்ல, சாரி, இதுதான் தேவையில்ல, பட் இது இருக்குது. ஏன்னா ஏசி லைன் வேணும், இந்த சைடு தான் ப்ரூஃப் பண்ணுறோம். அப்போ நமக்கு இது தேவை, பிசி தேவையில்லை. இப்போ ஏசியை எப்படி எழுதலாம்? ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. சரியா? இப்படி எழுதிக்கலாமா? இப்போ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுற, ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக எழுதுகிற. ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. ஏடி ஏடி கேன்சல், இங்கே ஏஇ ஏஇ கேன்சல். இப்போ என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் டிபி பை ஏடி equal to 1 plus EC by AE. ஓகேவா? சரி, இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை திரும்பி அதை இப்போ இந்த 1 1 ரெண்டுமே ஈக்குவலுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் இந்த ஒன்று கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் சைடு இருக்க ஒன்று, ரைட் சைடு ஒன்று கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. ஆக்சுவலாக நம்மளோட ப்ரூஃப் எப்படி இருக்கணும்? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு இருக்கணும். இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் எழுதுனா நம்மளுடைய ப்ரூஃப் வந்துடும். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன் பாரு. ஒரு ட்ரையாங்கிள், இந்த ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா இந்த லைன் டிவைட் ஆகக்கூடிய ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறோம். ஏபிசி ஏடிஇன்னு ரெண்டு ட்ரையாங்கிள். இதில் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஏபிசியும் ஏடிஇயும் ஈக்குவல். அதே மாதிரி ஏஇடியும் ஏசிபியும் ஈக்குவலாக இருக்கும். 2 2. ஓகேவா? சரி, அடுத்தது ஏங்கிற ஆங்கிள் காமன். அப்போ இந்த 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிறனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்கிறோம். சிமிலராக இருந்தால் ஏபி எப்படி எழுதலாம்? பை ஏடி, பிசி பை டிஇ, அடுத்தது ஏசி பை ஏஇ. இப்போ இதில் நம்ம ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிடிஇங்கிறது நமக்கு வரல. அதனால் இதை விட்டுட்டு இது ரெண்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஏபிங்கிற லைனை எப்படி எழுதலாம்னா ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதலாம். அதே மாதிரி ஏசிங்கிற லைனை ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக டிவைட் போடுற. ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி. அதே மாதிரி ரைட் சைடும். இப்போ இந்த ஏடி பை ஏடி கேன்சலேஷனாக 1, அதே மாதிரி இங்கேயும் 1. லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 1 ரைட் சைடு இருக்கக்கூடிய 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? இது நம்மளுடைய ப்ரூஃபே கிடையாது. அதனால் இது ரெசிப்ரோக்கல் ஃபார்மில் எழுதுகிறோம். அப்போ தான் நம்மளுடைய ப்ரூஃப் வரும். அவ்வளோதான் பிபிடி தியரம்.